பிஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இன்று நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது தொடரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 84க்கு பிறகு தொடர்ந்து இரண்டாவது முறையாக அரியணையில் அமர்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் ஜெயலலிதா அவர்கள். இந்த தலைப்பை நம்ம எடுத்திருப்பதற்கான காரணம், நிர்வாகவியல் சார்ந்து, பொருளாதாரம், வளர்ச்சி சார்ந்து பேசுகிற போது பலர் குறிப்பிட்டது முன்பு, ஒரு அரசு என்றால் குறைந்தது ஒரு 10 ஆண்டுகளாவது தேவைப்படுகிறது. 5 ஆண்டுகள் என்பது மிகவும் குறைவானது. ஒரு அரசினுடைய செயல்பாட்டை நீங்கள் தராசு தட்டில் வைக்கணும் அப்படின்னா 10 ஆண்டுகள் தேவைப்படுகிறது அப்படின்னு நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆட்சி மாற்றங்கள், திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி வந்திருக்கக்கூடிய இடத்தில் நாம் முக்கியமான ஒரு புள்ளியில் நின்று கொண்டிருக்கிறோம். மீண்டும் அதிமுக அரசே தொடர்கிறது. இதில் இருக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ன அல்லது பாதகங்கள் என்ன? அதை தாண்டி நாளை ஒரு புதிய அரசு பொறுப்பேற்க இருக்கிறது. இந்த அரசு எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகள் என்ன? இதை பல்வேறு தளங்களில் இருந்து பேச கேள்வி நேரம் ஆசைப்படுகிறது. அதற்காக மிக முக்கியமான ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் ரொம்ப ஒரு ஆழமான பார்வையோடு தான் பயணிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள், வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஆவடிக்குமார் அவர்கள், வணக்கம். பொருளாதார நிபுணர் வெங்கடேஷ் ஆத்ரேயா, வணக்கம். அதோடு நம்மோடு திரு பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸில் இருந்தும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று நம்ம விவாதத்திற்குள் செல்லலாம். திரு ஆவடிக்குமார், உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும். திமுகவா அதிமுகவா அப்படின்னு நிறைய கேள்விகள். மீண்டும் அதிமுக அரசு பொறுப்பேற்கிறது. இந்த திமுக அரசு அமையாமல் மீண்டும் அதிமுகவே வருகிற போது தமிழகத்தின் நலன் சார்ந்து என்ன அனுகூலம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, உங்க கேள்வி எனக்கு புரியல. இல்லை, இப்போ இங்க இப்போ பெரிய கேள்விகள் இருந்து மீண்டும் திமுக அரசு வரப்போகிறது, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மீண்டும் இந்த 5 ஆண்டின் தொடர்ச்சியாகவே அதிமுக வருது. இல்லை, என்னென்ன நலன்கள் அனுகூலங்களை மக்கள் எதிர்பார்க்கலாம்? இல்லை, அதை சொல்லிக்கிட்டா இருந்தாங்கன்றதை விட நியூஸ் 7 உள்பட எல்லாரும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அது என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் திமுக வெற்றி பெற்ற நேரங்களில் எல்லாம் ஒரு இந்த 2006 தேர்தலில் கூட திமுக முழுமையான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கலை. அவங்க ஒரு பலகீனமான ஒரு அரசாங்கமாகவும் மைனாரிட்டி அரசாங்கமாகவும் அடுத்த கட்சியினுடைய தோளில் உட்காந்து தான் ஆட்சி நடத்த முடிஞ்சுது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே அவங்களுடைய பிறந்த நாளில் அவங்க எழுதிய மடலில் சொன்ன வாசகம், தமிழ்நாட்டில் யாரும் எதற்காகவும் யாரிடத்திலும் கையேந்தாத நிலையை என் வாழ்நாளில் உருவாக்குவேன்னு சொன்னாங்க. அதை நோக்கிய பயணத்தினுடைய நீட்சியாக விஷன் 2023 ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. அதை நோக்கி இந்த அரசாங்கம் 2023 தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருவாயும் உயர்த்தப்படுகின்ற நிலையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டை ஒரு முதன்மை மாநிலமாக, நாட்டை மட்டும் இல்லை ஒவ்வொரு தனிநபரையும் உருவாக்குவேன் என்ற லட்சியத்தோடு திட்டமிட்டு பணியாற்றின அதனுடைய இந்த 5 ஆண்டுகளில் அது சாதிச்சிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருவாய் இந்தியாவினுடைய சராசரி வருவாயை விட கூடியிருக்கிறது. இந்தியாவினுடைய சராசரி தனிநபர் வருவாயில் தமிழ்நாட்டின் தனி நபர் வருவாய் உயர்ந்திருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் சாதிச்சிருக்கோம். அதை போலவே இந்த விஷன் 2023 நோக்கி திட்டமிடல்களும் அதற்கு தேவையான அடிப்படை பணிகளும் 5 ஆண்டுகளில் உருவாக்கி இருக்கிறோம். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 2023 நோக்கி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுத்து வைக்கின்ற முயற்சிகளுக்கு ஆதரவு தருகின்ற வகையில் அல்லது தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்று வந்த திட்டங்களை அதனுடைய பலனை பெற்ற மக்கள் தன்னுடைய நன்றி கடனை செலுத்துகின்ற வகையில் மறுபடியும் ஆளுகின்ற வாய்ப்பை அடிப்படை கட்டமைப்பு, அதன் மேலிருந்து அடுத்த பாய்ச்சலுக்கு அரசு தயாராகிறது. அடிப்படை, அதாவது எங்களுடைய இலக்கு நோக்கி 5 ஆண்டுகளில் நாங்கள் அடிப்படை அமைத்து அதிலிருந்து பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். அந்த பயணத்தை முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்கள் மீது வந்திருக்கின்ற காரணத்தால்
இதுவரை நீங்கள் சொன்னது போல 87ன்னு சொன்னீங்க. ஆனால் 84 தேர்தலுக்கு பிறகு ஒரு முறை ஆண்ட கட்சி மறுபடியும் ஆண்டதில்லை. ஆளுகின்ற வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் தந்ததில்லை. அது மட்டும் இல்லை, 1967க்கு பிறகு பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானது ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரைக்கும் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் வென்றதில்லை. நம்ம வளர்ச்சி நிர்வாகம் சார்ந்த ஆழமா நான் அதுதான் சொல்றேன். இல்ல நீங்க சொல்றது எண்ணிக்கை கூட்டணியை நான் பேசல. என்னன்னா தமிழ்நாட்டில் இது மட்டும் சாதனை இல்லை. தொடர்ந்து ஆளுகின்ற பொறுப்பை 84க்கு பிறகு தந்தாங்கன்றது மட்டும் இல்லை, 67க்கு பிறகு போட்டியிடுவதற்கு கூட்டணி வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்த போது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட தன்னந்தனியாக நின்று ஆட்சி தெளிவுபடுத்த விரும்புவது, இந்த ஆட்சி தமிழக வளர்ச்சி, ஒவ்வொரு வாக்காளனுக்கும் தமிழகம் நலன் சார்ந்து வளர்ச்சி சார்ந்து இருக்கிற போது அடுத்து ஒரு 5 ஆண்டு ஒரு அரசுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த புள்ளியிலிருந்து தான் நான் இந்த விவாதத்தை நகர்த்த விரும்புகிறேன். நம்ம அதாவது இந்த 5 ஆண்டுகளில் அந்த வளர்ச்சி பணிகள் செய்ததை மக்கள் அந்த பலனை பெற்றிருக்கிறார்கள். அது ஓகே, அதை ஏற்றுக்கொண்டதனால் இந்த பலன் தொடர வேண்டும் அல்லது இந்த அரசாங்கம் சரியான பாதையில் போகிறது. நம்ம எப்படி நகர போகிறோம்ன்றது தான் என்னுடைய கேள்வி. திரு பீட்டர் அல்போன்ஸ், நான் உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி, அதிமுகவே தொடர்வதில் மீண்டும் ஒரு 5 ஆண்டு அடுத்த 5 ஆண்டுகள் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுத்திருக்கிற போது, அப்படி தொடருகிற போது இருக்கக்கூடிய சிக்கலாக நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது பல வகையில் இந்த சட்டமன்றத்தில் இப்போ கிடைத்திருக்கிற தீர்ப்பு பல வகையில் ஒரு புதிய கோணத்தில் தமிழகத்தையும் தமிழகத்தினுடைய அரசு நிர்வாகத்தையும் பார்க்க வேண்டிய இடத்திற்கு நம்மை கூட்டு வந்திருக்கிறது. பொதுவாக நீங்கள் சொன்ன போல 84க்கு பிறகு ஒரு கட்சிக்கு மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த வாய்ப்பை முதல் முறையாக இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதுல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை என்ன அட்வான்டேஜ் அவங்களுக்கு, பொதுமக்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, இனிமேல் அவங்க போன ஆட்சி has left an empty coffer, அதாவது அரசாங்கத்தினுடைய கஜானாவை காலி செய்துவிட்டு போன அரசு சென்று விட்டது, ஆகவே நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிதி நிலைமை ரொம்ப திருப்தியாக இருக்கிறது என்று அவர்கள் அடிக்கடி சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் கடன் வாங்கினதுக்குள்ளேதான், அந்த எல்கைக்குள்ளதான் கடன் வாங்கியிருக்கிறோம், அதை தாண்டி நாங்கள் கடன் வாங்கவில்லை, ஆகவே நிதி பற்றாக்குறை என்பதற்கு பேச்சுக்கே இடமில்லை. அப்படி சொல்லுகிறவர்கள் எல்லாம் வேண்டுமென்றே அந்த அரசியல்காரங்களுக்காக அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். இனிமேல் அதை அவர்கள் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அப்படி ஒரு காரணத்தை சொல்வார்கள் என்று சொன்னால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மூன்றாவது, மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படி என்று அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். ஆகவே நாளைக்கு நிச்சயமாக பவர் கட் இருக்க முடியாது. ஆகவே குறை சொல்வதற்கே இனிமேல் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அரசுல போதிய மெஜாரிட்டி இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஒரு ஒர்க்கிங் மெஜாரிட்டி இருக்கிறது. இப்பொழுது இதை எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை நாம் அந்த அரசுக்கு ஆலோசனைகளை வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை பொறுத்தவரை நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்ம தொடர்ந்தே அது பற்றியே நம்ம பேச இருக்கிறோம். திரு பீட்டர் அல்போன்ஸ், முதல் கட்ட பதிவாக நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் எந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையே திரு பீட்டர் அல்போன்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒப்பீடு இன்னைக்கு இருக்காது. ஏன்னா கடந்த முறை சொல்கிற போது விட்டுட்டே ஓடிடலான்ற அளவுக்கு வட்டி இருக்கிறது, கடன் சுமை இருக்கிறது என்றெல்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை அதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படின்ற போது எந்த ஒப்பீடும் இல்லாமல் திரு கருணாநிதி அவர்களை தராசு தட்டில் வைக்காமலேயே இந்த அரசை நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், அதாவது முதல்ல ஒரு அரசு தொடர்வதில் இருக்கக்கூடிய சாதகங்கள் என்ன என்று பார்த்தா, ஒரு வளர்ச்சிக்கு தேவையானது என்பது அடிப்படையாக 2 விஷயங்கள். ஒன்று பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நிலைத்த தன்மை. இன்னொன்று தலைமை, லீடர்ஷிப். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை எடுத்துக்கொண்டு 3 வெவ்வேறு மாநிலங்களை எடுத்துக்கொள்ளலாம். வெவ்வேறு கட்சிகள் ஆண்ட மாநிலங்கள். மேற்கு வங்கத்தில் ஏறத்தாழ 25-30 ஆண்டுகள் இடதுசாரி கூட்டணிகள் ஆண்டது. அதே போல் டெல்லியில் காங்கிரஸ் நீண்ட காலம் ஆண்டது. குஜராத்தில் பிஜேபி நீண்ட காலம் ஆண்டது. அங்கெல்லாம் ஒரு வளர்ச்சி சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீண்ட காலமாக ஒரு ஆட்சி தொடர்வதில் இருக்கக்கூடிய அனுகூலங்கள்,
அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்வது என்பது அந்த தலைமையை பொறுத்தது. அதற்கு நேர் மாறாக மாறி மாறி ஆண்ட மாநிலங்கள் என்பது கேரளம். கேரளத்தை எடுத்துக்கொண்டு பார்த்திங்கன்னா கேரளத்தினுடைய வளர்ச்சி மற்ற மாநிலங்களோடு இருக்கக்கூடிய வளர்ச்சியோடு ஒப்பிடுகிற போது எப்படி இருக்கிறது என்பதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அண்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோடு ஒப்பிடும்போதே கூட எப்படி இருக்கிறது என்று பார்க்க முடியுது. இந்த கடன் போன்ற விஷயங்கள் ஒரு பெரிய நீங்கள் சொல்கிற மாதிரி விட்டுட்டு ஓடி போயிடுவோன்னு அவங்க ஒரு காலத்துலேயும் சொன்னாங்க. அவங்க ஒரு அறிக்கையில் சொன்னது, திரு கருணாநிதி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் என்ன இல்லாமல் இன்னொருத்தர் இருந்தார் என்றால் விட்டுட்டே இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா, இப்போ மற்ற மாநிலங்களோடு நம்ம ஒப்பிடுகிற போது நம்ம 2 மாநிலங்களை இப்போ தேர்தல் நடந்து முடிந்த 2 மாநிலங்களை எடுத்துக்கொள்ளலாம். மேற்கு வங்கம் எடுத்துக்கொள்ளலாம், கேரளம் எடுத்துக்கொள்ளலாம். மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரெவென்யூ டெஃபிசிட் வருவாய் பற்றாக்குறையும் அதை அந்த மாநிலத்தில் ஜிஎஸ்டிபி என்று நம்ம சொல்வது, அதாவது ஜிடிபியே ஸ்டேட்டில் இருக்கும்போது அது ஒரு மாநிலத்தில் உற்பத்தியாகும் மொத்த உற்பத்தி, அதோடு அந்த ரேஷியோ வந்து ஒப்பிட்டு பார்க்கிற போது வெஸ்ட் பெங்காலில் வந்து 1.3 அந்த ரேஷியோ, கேரளாவில் 2.1, தமிழ்நாட்டில் 0.4. அப்போ வந்து நமக்கு போதுமான வருமானம் இருக்குது. நம்மளுடைய ஜிஎஸ்டிபிக்கும் நம்மளுடைய வருமானத்திற்கும் இடையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேலன்ஸ் இல்லை அதில் வந்துட்டு. அதே மாதிரி வட்டி செலுத்துகிறோம்ல, அதாவது நமக்கு வரக்கூடிய வருவாயிலிருந்து நம்ம வாங்கிய கடனுக்கு செலுத்தக்கூடிய வட்டி என்று பார்த்தா மேற்கு வங்கத்தில் 22.5, கேரளாவில் 15, தமிழ்நாட்டில் 11. அப்போ வந்து இது வரைக்கும் அந்த நிதி மேலாண்மை என்பது வந்து இப்போ கடன் வாங்குவதே தவறு என்கிறது வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய ஒரு கோணம். அது ஒரு பழைய தலைமுறையினுடைய கோணம். இப்போ இருக்கிறவங்க வந்து நம்ம கிரெடிட் கார்டிலேருந்து, கார் லோன்லேருந்து, இஎம்ஐலேருந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம கடன் வாங்குகிறோம். கடன் வாங்குவது தவறு இல்லை, கடன் வாங்கிய பணத்தை என்ன செய்கிறோம் என்பதில் தான் விஷயம் இருக்குது. அதில் வந்துட்டு அதில் பார்க்கிற போது தமிழ்நாடு வந்து அவ்வளோ வந்து ஒரு அலார்மிங்காக கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை. அதுவும் அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு. நான் என்ன ஒரு அரசு தொடர்வதனால நான் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்று நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னேன், சில நலத்திட்டங்கள் இருக்குது. அந்த சில நலத்திட்டங்களை விரிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதை வந்து இவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக வந்து இப்போ வந்து எம்ஜிஆர் காலத்தில் தான் அந்த மதிய உணவு திட்டம் என்பது காமராஜ் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் எம்ஜிஆர் காலத்தில் தான் விரிவுபடுத்தப்பட்டு வலுப்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டு அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதற்கு பிறகு வந்த அரசுகள் அதை மேலும் செழுமைப்படுத்தின, அதற்கு வந்து முட்டை போடுவது அதை போல் செழுமைப்படுத்தின. இப்போது வந்து அவங்க அறிவித்திருக்கிறது இதை பகலில் காலை சிற்றுண்டியும் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க வந்துட்டு. இப்போ அந்த மாதிரியான இப்போ இந்த ஒரு அரசு தொடர்கிற போது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்வதற்கான இது இருக்கு, வாய்ப்பு நம்ம தொடர். அதே மாதிரி வந்து வேற பல விஷயங்கள் நம்ம அதையும் நம்ம தொடர்ந்து விவாதத்திற்கு உட்படுத்துகிறேன்.